Hi everyone. So இன்னைக்கு வீடியோல how to print in all the numbers between 1 to 100 without numbers. ஸோ நம்பர்ஸே இல்லாமல் நம்ம வந்துட்டு 1 to 100 எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான லாஜிக் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ இதில் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னன்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதில் 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நான் இன்னைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் காட்டுறேன். ஒன்று வந்துட்டு நார்மல் ட்ரெடிஷன் மெத்தட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி I equal to 1லேருந்து ஐட்ரேட் பண்ணி நம்ம I less than or equal to 100 வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து சிம்பிளி நம்ம ஐயை பிரிண்ட் பண்ணால் நமக்கு 1 2 3 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகும் அப் டு 100 வரைக்கும். ஸோ இது வந்து ஒன் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நமக்கு இந்த வேர்ட் கொடுக்கலன்னா வித்தவுட் நம்பர்ஸ் கொடுக்கலன்னா இந்த மெத்தட் வந்து பாசிபிள் நமக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனால் இங்கே வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வித்தவுட் யூஸிங் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க நம்மளோட கொஷினில். ஸோ அதனால நம்ம இதை தவிர்த்து வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கான்றதை பார்த்து அதுதான் நம்ம அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே என்ன இந்த இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு வேரியபிள் ஸ்டார்ட்ன்ற வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் எனக்கு இப்போ ஒன்னுன்றது ஸ்டோர் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனி வேரியபிள் எனி ஸ்ட்ரிங் டிவைடட் பை எனி ஸ்ட்ரிங் நம்ம போட்டோன்னா அதோட வேல்யூ எனக்கு என்ன வரும் 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இந்த இந்த ஐயில் எனக்கு இந்த ஸ்டார்ட் வேரியபிளை நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா ஐ எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 விச் மீன்ஸ் எனக்கு 100. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு இந்த ஃபார் லூப் வந்து 100 டைம்ஸ் ரன் ஆகணும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் எண்டுன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு 10 கேரக்டர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அது அண்டர்ஸ்கோராக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸ் ஏதாவது ஒன்று எம்டி ஸ்பேஸாக இருக்கலாம். அந்த மாதிரி 10 கொடுத்துட்டு இதோட லென்த் இன்டூ லென்த் இதோட லென்த் எனக்கு நான் 10 டைம்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்போது 10 இதோட லென்த் எண்ட் டாட் ஸ்ட்ரிங் என்னோட ஸ்ட்ரிங் என்னது எண்ட் டாட் லென்த். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 10ன்னு கிடைக்கும். இன்டூ அகெயின் எண்ட் டாட் லென்த் பண்ணால் எனக்கு 10 இன்டூ 10 100ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். 100ன்னு எனக்கு கெட் ஆகிடும். ஸோ 100 டைம்ஸ் அப்போ ஃபார் லூப்பில் சேம் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் 1 ஐ எம் யூஸிங் ஸ்டார்ட் வேரியபிள் ஸ்டார்ட். அப்போ எனக்கு என்ன ஆகும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்டோட லென்த் என்னது 10. ஸோ 10 கேரக்டர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன கேரக்டர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எண்ட் டாட் லென்த் into end dot length. Again same I plus plus. இந்த மாதிரி கொடுத்தனா எனக்கு வந்து ஃபைனல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ கொடுத்தனா எனக்கு வந்துட்டு 1 2 3ன்னு அப் டு 100 வரைக்கும் எனக்கு அப் டு எண்ட் ஆஃப் த லென்த் வந்து எண்டோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 into 10 100 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். இது செகண்ட் மெத்தட். ஸோ வித்தவுட் நம்பரில் செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் ஆஸ்கி கேரக்டர், ஆஸ்கி கோட். ஸோ ஆஸ்கி கோடில் நம்ம இந்த இடத்துல சேம் ஸ்டார்டிங் வந்து 1லேருந்தே கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு எது வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா 100ஓட ஆஸ்கி நம்ம பார்க்குறோம். ஸோ நான் இங்கே ஆஸ்கி டேபிள் எடுத்து வச்சுருக்கேன். 100ஓட ஆஸ்கி பார்த்தீங்கன்னா டி. ஸோ எனக்கு டி வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ சேம் ஃபார் லூப்பில் ஸோ ஃபார் லூப்பில் ஐ ஈக்குவல் டு ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது எனக்கு 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். அப்போது 100ஓட வேல்யூ என்னது டியில் தான் எனக்கு இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் டியில் தான் 100 இருக்குது. எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 100 டைம்ஸ் எனக்கு அந்த நம்பர் பிரிண்ட் ஆகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட்டில் ஆல்ரெடி 1 இருக்கும். ஸோ 1 ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறம் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு for I is equal to start I less than or equal to D. டியோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ தான் ஆஸ்கி டேபிளில் பார்த்தோம் 100. ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஐ கொடுத்தோன்னா நமக்கு அகெயின் 1 to 100 பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த 3 டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸையும் நம்ம நார்மல் கோடில் பார்த்துடலாம்.
ஸோ என்னோட ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். நியூ கிளாஸ் print 1 to 100 மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்த்துடலாம். ஸோ அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால அது பார்க்க வேணாம். டேரெக்டாக நான் வந்து அந்த செகண்ட் மெத்தட் வித்தவுட் நம்பர்ஸ் மெத்தட் நான் போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட் அங்கே யூஸ் பண்ணது நான் எக்ஸ்ப்ளனேஷனில் யூஸ் பண்ண வேரியபிள்ஸே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு a டிவைடட் பை a டிவைடட் பை a. ஸோ நான் இதை நமக்கு 1 தான் பிரிண்ட் ஆகுதான்றது நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணிக்கலாம். நான் கொடுக்கறது ஸ்டார்ட்ன்றதை கொடுக்குறேன். ஸோ ஐம் எக்ஸிக்யூட்டிங் த கோட். ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு 1 அப்போ ஸ்டார்ட்டில் எனக்கு 1 ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எண்டுன்றது நான் ஸ்ட்ரிங் ஏன்னா இங்கே லென்த் மெத்தட் நான் யூஸ் பண்ணுறதுனால லென்த் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு அந்த லென்த் ஆஃப் தட் ஸ்ட்ரிங் கெட் பண்ண போகிறேன். அது வந்துட்டு it is supported in string data type only. So I am using string end is equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 10 times length of the string 10 கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா instead of start I'm just trying to print I want to check whether அந்த எண்டில் எனக்கு 10ன்றது கெட் ஆகுதான்றதை நான் பார்க்குறேன். ஸோ லென்த் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு இப்போ அவுட்புட் வந்து 10. ஸோ எனக்கு ஸ்டார்ட்டில் 1 ஸ்டோர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு 10 ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட ஃபார் லூப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபார் int I is equal to என்னோட ஃபர்ஸ்ட் 1ன்றது ஸ்டார்ட்டில் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் I less than or equal to end dot length. அது மட்டும் நான் கொடுத்தா போதாது. எனக்கு லென்த் 100 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும் இல்லையா? அப்போ 10 தான் எனக்கு அதில் இருக்குது. ஸோ 10 into 10 கொடுக்கணும் நான். அப்போது வந்துட்டு length into end dot length which means 10 into 10. ஓகேங்களா? then I plus plus. Close the method. ஸோ இங்கே ஒரு print statement கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த print statementல I will just print only the I. ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் என்னோட அவுட்புட் வந்து 1 to 100 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் பார்த்தாச்சு. செகண்ட் மெத்தட் என்னன்றதுன்னா என்னோட செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபார் லூப் ஃபார் int I ASCII யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஈக்குவல் டு ஸ்டார்ட் I less than or equal to ASCIIயோட 100ஓட ASCII வேல்யூ D ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ I plus plus. Again
ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ I ஈக்குவல் டு ஸ்டார்ட், I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு D, I ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டேன். ஸோ இது எனக்கு 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் I ஈக்குவல் டு 100. ஸோ இப்போ நம்ம சப்போஸ் 50 வரைக்கும் வரணும் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள் 50யோட வேல்யூ என்னது 2. 50யோட வேல்யூ என்னது 2. 2 இந்த லாஜிக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நமக்கு இந்த ப்ரோக்ராமில் 100 வித்தவுட் நம்பர்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. 2 நம்ம இந்த மாதிரி கோட்ஸில் கொடுத்தா அது ஸ்ட்ரிங்குன்னு தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 120 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் எக்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே 120 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 லாஜிக் நம்ம பார்த்துருக்கோம். வித்தவுட் யூசிங் நம்பர்ஸ், ஹவு டு பிரிண்ட் அ நம்பர் ஃப்ரம் 1 to 100. Thank you.